அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசியினருக்கு 2இல் குரு, 3இல் செவ்வாய், 6இல் கேது, லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். விரய ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இணைந்துள்ளனர். உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 3இல் செவ்வாய் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் தைரியத்தோடு செயல்பட்டு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். வாக்குறுதிகளை தாங்கள் நிறைவேற்றுவீர்கள். பண வரவுகள் தாராளமாக இருந்து தங்கள் தேவையை பூர்த்தி செய்யும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு தாங்கள் நடந்து கொள்வீர்கள். கேது உங்கள் ராசிக்கு 6இல் இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகளை எளிதில் சமாளிக்கக்கூடிய பலம் உண்டாகும். சூரியன், புதன், சுக்கிரன் விரய ராசியில் இருப்பதால் தேவையில்லாத வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் மிக கவனமாக இருக்க வேண்டும். செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்கள். பண விஷயத்தில் சற்று சிக்கனம் தேவை. உற்றார் உறவினருடன் இணக்கம் தேவை. மாணவியர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை ஈட்டிக் கொடுப்பர். உடன்பிறப்புகள் மூலமாக தற்போது ஆதாயம் உண்டு. அடுத்து உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ராசிநாதன் 3இல் இருக்கிறார். செவ்வாய் பகவான். இந்த வாரமும் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் தொடர்கிறது. பொருளாதார முயற்சி தொய்வில்லாமல் தொடரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தடைப்பட்ட காரியங்கள் நடைபெறும். மீன ராசியில் நீச்சம் பெற்ற புதன் கும்பராசிக்கு வந்து வக்கரம் பெறுவதால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சுய தொழில் முயற்சி வெற்றிகரமாக நடக்கும். பயணங்கள் சாதகமாக இருக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு. மிக உயர்ந்த தேர்வான யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், டிஎன்பிசி போன்ற தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெறலாம். புது வீடு, புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. விரயஸ்தானம் எனப்படும் 12ஆம் இடத்தில் பல கிரகங்கள் பலம் பெற்றிருப்பதால் விரயம் கூடுகிறது. திட்டமிட்டு செயல்படுங்கள். வரவு ஒரு பக்கம், செலவுகளும் ஒரு பக்கம் வந்து சேரும். செலவை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளலாம். ஆக சற்று கவனமாக இருங்கள். திட்டமிட்டு செயல்படுங்கள். நன்மை பெறுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.